ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியரின் புத்தகம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையானவைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் என்று சொல்லி இங்கு பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ருவானவன் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு. இந்த சோர்வு வந்த பிறகு எந்த ஒரு மனிதனாலும் செயல்பட முடியவில்லை, கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை, தொடர்ந்து ஒரு ஜெப வாழ்க்கையோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ தொடர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அன்பான தேவ பிள்ளைகளே, சத்ருவானவன் முகமுகமாக உங்களை எதிர்த்து அவன் யுத்தம் செய்கிறதில்லை, மாறாக சோர்வு என்கிற கலைகளை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அந்த விதை முளைத்து எழும்புகிறது. அது நிமித்தம் நீங்கள் செயல்பட முடியாதவர்களாக அல்லது பின்வாங்கி போனவர்களாக பின்மாற்றக்காரர்களாக மாறிப்போகிறோம். இதனை உணர்ந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சோர்ந்து போகாதிருப்போமாக, சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு அறுவடையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு அறுவடையை வைத்திருக்கிறான். அது எப்பொழுது அறுக்க முடியும்? தொடர்ந்து ஓடும் பொழுது, ஓட்டத்தை சீராக ஓடும் பொழுது, ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும் பொழுது, ஓட்டத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொறுமையாக சீராக நிதானமாக ஓடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அறுவடை உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கிறது. வேதத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய கண்ணீர், இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இரவு நேரங்களிலே வடித்த கண்ணீர், தனிமையிலே அழுது புலம்பி நீங்கள் விட்ட கண்ணீர், ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோடு பிரயாசப்படுகிறீங்க, கண்ணீரில் நினைந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்க. இந்த வாழ்க்கையை நினைத்து, உங்கள் சூழ்நிலைகளை நினைத்து, உங்கள் போராட்டங்களை நினைத்து சோர்ந்து போய் நின்று விடாதீங்க. தொடர்ந்து ஓடுங்க. தளர்ந்து போகாதிருந்தா, பின்வாங்காதிருந்தா, மனம் கசந்து போகாமல் இருந்தால் நிச்சயம் ஒரு அறுவடையை பார்ப்பீங்க. தளர்ந்து போகாதிருந்தால் நிச்சயம் ஒரு அறுவடை உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் மீண்டும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிற வேளையில், அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிற, ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேனே. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். கர்த்தர் அழைக்கிறார், சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் என்ன, அப்படியாக உன் சந்ததி பெருகிருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல ஒரு கேள்வி எழும்புகிறது, கர்த்தர் எப்பொழுது கொடுப்பார்? எப்பொழுது எனக்கு நன்மை உண்டாகும்? எப்பொழுது எனக்கு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்த பிறகு அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சில கேள்விகள் எழும்பக்கூடும், சில சோர்வுகள் வரக்கூடும், ஆனால் நாம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். நாம் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தருடைய காரியங்களிலே செயல்படுவோம். அப்பொழுது ஒரு பெரிய அறுவடையை காண்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
58 வசனத்தில் இப்படியா எழுதுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன ஒரு அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அந்த சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்து, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான நன்மையை திரும்ப பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. ஐயா, ஊழியங்களுக்காக இரவு பகலாக ஓடினேன், உழைத்தேன், என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவன் நிச்சயம் உங்கள் பிரயாசத்துக்கு பலன் தருவார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். அன்பான தேவ பிள்ளைகளை, பலன் வரல, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டனே, ஓடி ஓடி உழைத்தனே, என்னுடைய எல்லாவற்றிலும் என்னுடைய தசமங்கள் காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியங்களுக்காக விதைத்தனே, ஒரு நன்மையும் வரவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. காரணம், உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை, உங்கள் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். இதில் சந்தேகம் இல்லை, இதில் மாற்றம் இல்லை. நீங்கள் படுகிற பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் நன்மையை மாத்திரம் புரிந்து கொண்டு உங்களை விட்டுவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர். ஆதலால் உறுதியாக இருங்கள். அநேக வேளையில் கொஞ்சம் காலம் தாமதங்கள் ஆகும் பொழுது, இல்லை நன்மைகள் வர கொஞ்சம் தடைகள் இருக்கும் பொழுது அநேகர் சோர்ந்து போகிறார்கள். எனக்கு இது நடக்கவில்லையே, இது கிடைக்காதோ என்று சொல்லி பின்வாங்கி போகிறவர்களும் நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் உறுதி உள்ளவர்களாக ஜெபத்திலும் வேத வசனத்திலும் பரிசுத்தத்திலும் கர்த்தருக்காக வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில் உறுதி இருக்கணும். சிலர் நாணலை போல காற்றடித்தால் இந்த பக்கம், மறுபடியும் காற்றடித்தால் அந்த பக்கம் என்று சொல்லி மாறி மாறி சாய்கிற அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உறுதி என்பது ஒரு கற்பாறையை போல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு அழைக்கும் பொழுது, நீ கேபாவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். கேபா என்றால் கற்பாறை. கற்பாறை உறுதியுள்ள ஒரு தன்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாணலை போல பிரச்சனைக்கு பிரச்சனை சாய்ந்து போய் விடுகிறீர்களா? ஐயா, காற்று வீசினது, ஆதலால் அந்த காற்றை என்னால் எதிர்க்க முடியவில்லை, அந்த பிரச்சனைகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஆதலால் நான் அந்த புறம் சாய்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களோ? இல்லை இல்லை தேவ பிள்ளைகளே, நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருங்க. ஜெபத்தில் உறுதி, வேத வசனத்தில் உறுதி, கர்த்தரை தேடுகிறதுல உறுதி. உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு சோர்வை பார்க்க முடிகிறது. முன்பெல்லாம் சரியான நேரத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதித்த நீங்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி வருகிறார். சபை ஆராதனை முடிந்த பிறகும் சபையின் காரியங்களிலே இருந்து ஊழியருக்கு ஒத்தாசையாக இருந்த நீங்கள் எப்பொழுது சபை முடியும் உடனே பைபிளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. முன்பு போல நீங்கள் ஊழியத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக நாட்டம் உள்ளவர்களாக காணப்படுவதில்லை. ஆதியில இருந்து அன்பை விட்டா என்று உன் பேர்களில் குறை உண்டு என்று ஆவியானவர் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தளர்ந்து போய் விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதி, ஜெபத்தில் உறுதி, தேவனை தேடுகிறதுல உறுதி. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை உண்டு. அங்கே சொல்லுகிற அசையாதவர்களாயும், நாணல் எப்படி காற்றுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைகிறதோ அப்படியாக விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம், ஜெப வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், அசைந்து போகிறது. சோதனைகளை நிற்க முடியவில்லை, பாடுகளை சகிக்க முடியவில்லை, அவமானங்களை நிந்தைகளை பொறுமையாய் சகித்திருக்க முடியவில்லை. புலம்புகிறோம், எதிர்பேசுகிறோம், முறுமுறுக்குகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் முறுமுறுப்புகளை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் அவிசுவாசங்களை விட்டு வெளியே வாருங்கள். அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுது வளர்ந்து பெருகணும். ஆரம்ப நாட்களிலே ஊழியங்களுக்கு எப்படி தோள் கொடுத்தீர்கள், அதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஓடி வருவீர்களே, ஜெபத்திற்கு ஓடி வருவீர்களே,
உபவாசத்துக்கு ஓடி வருவீர்களே, வீடு சந்திப்பிற்கு ஊழியரோடு தோள் கொடுப்பீர்களே, என்ன ஆனது? தேவ பிள்ளையே, உன் நிலைமையை உணர்ந்துகொள். ஏற்ற வேளையில் பலன் கொடுக்கிற கர்த்தர். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போ. ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அறுவடையில் மகிழ்ச்சி உண்டு. பிரயாசப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பாடுபட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அறுவடை அறுக்கும் பொழுது அது நன்மையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளையே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வரும். யோபு தன்னுடைய உபத்திரவத்தில் பொறுமையோடு இருந்தது நிமித்தம்தான் யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஐயோ, எல்லாவற்றையும் இழந்து விட்டனே, பிள்ளைகள் போனதே, சொத்து போனதே, சுகம் போனதே, மரியாதை போனதே, தேசத்தில் மதிப்பு மிக்கவனாய் இருந்த என்னை யாரும் கனம் பண்ணுகிறதில்லை என்று சொல்லி அவன் பின்வாங்கி விடவில்லை. பொறுமையாய் காத்திருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அவனுக்கு மீண்டுமாய் புதிய பலனை கொண்டு வந்தது. முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார், அவனை உயர்த்த தொடங்கினார். பொறுமையோடு சகிக்கிற உங்களுக்கு பிரயாசத்துக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக நீங்கள் ஓடின ஓட்டத்துக்கு பலன் வருவதற்கு முன்பதாகவே அநேகர் ஓட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள், ஜபத்தை முடித்து விட்டீர்கள், விசுவாச வாழ்க்கையை ஓரம் கட்டிவிட்டீர்கள். தேவ பிள்ளையே, உங்கள் விசுவாச வாழ்க்கையை மீண்டும் தொடங்குங்கள். விசுவாசத்தின் பாதையிலே வீர நடை போட்ட உங்கள் கால்கள் இன்றைக்கும் ஒரு இராணுவ வீரனை போல முன்னேறி செல்லட்டும். இரவு பகலாக கண்ணீர் சிந்து ஜெபித்த நீங்கள் இன்றைக்கு நித்திரை மயக்கத்திலே முழுகி கிடக்கிறது என்ன? ஜெபிக்கிறவர்களாக உங்கள் கண்கள் விடுத்திருக்கட்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கும் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா விபரீதங்களையும் சகித்து ஜெயித்து சிலுவையின் மரணத்தில் வெற்றி கண்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் பாடுபட்டார், அவர் பரிகசிக்கப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஜெயித்து வெற்றி சிறந்தது போல மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதனாலே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. பொறுமையாய் சகித்திருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் அறுவடை உண்டு. சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது, ஆகிலும் நீ மரண பரிந்த உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் படுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர். பொறுமையாக இருங்க, ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும். நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவரே, ஒரு அறுவடையை திருச்சபை பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, இரவும் பகலும் உடைய நாமத்துக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அந்த அறுவடையை காணும் முன்பதாக நின்று விடக்கூடாதப்பா, ஓட்டத்தை முடித்து விடக்கூடாதப்பா, ஓரம் கட்டிவிடக்கூடாதப்பா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே புதிய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். ஆண்டவரே, என் தேவன் இரட்டிப்பான நன்மைகளை தருவார், என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கட்டளிடுவார் என்று சொல்லி ஜபத்திலும் வேத வசனத்திலும் கர்த்தருடைய காரியத்திலும் தொடர்ந்து முன்னேறட்டும்.
தொடர்ந்து கிரியை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளே காணப்படுகிற சோர்வின் கலைகளை எடுத்து போடுவீராக. நசனாக இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகள் அகலட்டும். கண்ணீர், கவலைகள், வேதனைகள், முறுமுறுப்புகள் இன்று ராத்திரியிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சோர்வை விட்டு வெளியே வா மகளே. கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை பலப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடையை காண்போம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷங்களை, விடுதலைகளை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.